அவங்களுக்கு குழந்தை பிறந்து இறந்ததுனால அந்த பிரெஸ்ட்டு மில்கை ஸ்டாப் பண்ணவே முடியல, வந்துட்டே இருக்குது, ட்ரெஸ்ஸே ஃபுல்லாக நனைஞ்சிடுற அளவுக்கு இருந்தாங்க. தென் அவங்க நிறைய மெடிகேஷன்ஸ் எடுத்து ஹோமியோபதியில் மருந்துகள் எடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த மருந்துகள் எடுத்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின பதிவுகளோடு நான் இந்த இது. என் பேர் சித்ரா. 2023 எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் பால் மில்க் வந்துகிட்டே இருந்தது. 2025 வந்து மேமை பார்த்ததுலாம் மாத்திரை கொடுத்தாங்க, அது முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன், அது எதுவுமே நிற்கல. மேமை பார்த்த பிறகு அவங்க சில மருந்துகள் கொடுத்த பிறகு பால் நின்றுச்சு. 2023 வந்து உங்களுக்கு குழந்தை வந்து எத்தனை மாதத்தில் பிறந்தது? ஒரு ஃபுல்லாகவே 10 மந்த்தில் பிறந்துட்டு அப்புறமா உங்களுக்கு மாத்திரை கொடுத்துருப்பாங்க இல்லையா, பால் நிற்கிறதுக்காக, மில்க் ஸ்டாப் பண்ணுறதுக்கு? அது கொடுத்தாங்க, அது நிற்கவே இல்லை. ஆனால் வலி தான் அதிகமாக இருந்தது. ஓகே. உங்களுக்கு 2023 எவ்வளோ நாள் வந்தது மில்க் வந்துக்கிட்டே இருந்தது? 2023 to 25 வரைக்கும் வந்துகிட்டே இருந்தது. ஓகே. இங்கே மேடம் வந்து பார்த்த பிறகு இப்படி நம்ம சொன்னேன் இது ரீசன். அப்புறமா அவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்த டேப்லெட் சரியாக சாப்பிட்டுருந்தேன். எவ்வளோ நாளில் நின்றுடுச்சு? இங்கே வந்து எவ்வளோ நாள் மருந்து சாப்பிட்டீங்க? 3 மந்த்துக்கு சாப்பிட சொன்னாங்க. 2.5 மாதத்துலேயே நின்றுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு மில்க் ஃப்ளோலாம் எதுவும் இல்லை இல்லையா? சரி, ஓகே. அந்த மருந்து சாப்பிடும்போது எதுவும் அலர்ஜி அந்த மாதிரி இருந்ததா? இல்லை. ஓகே, ஹெல்த்தியாக தானே இருக்கீங்க? ஓகே, தேங்க்யூ.